Welcome to the video lesson on shift register part 2. Shift registers part 1, part 2. Shift registers தமிழ்ல பெயர்ச்சி பதிப்பான். பெயர்ச்சி என்னன்னு சொன்னா ஷிஃப்ட் பதிப்பான் அல்லது பதிவேடு. இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு கம்ப்யூட்டர்ல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டும் இன்புட் அவுட்புட் சேனல்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கு நடுவுல இந்த ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், டிஜிட்டல் டிவைசஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரைட் சைடு டேட்டாவை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா ரைட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் என்று சொல்லுவோம். இது என்ன, இதோடைய அப்ளிகேஷன் என்ன, யூஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ்ல நம்ம ஃபாஸ்டா செய்ய முடியும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்யறதுக்கு ஆடர்ஸ் இருக்கு, சப்ட்ராக்டர்ஸ் இருக்கு, ஹாஃப் ஆர்டர் பார்த்துருப்பீங்க, ஃபுல் ஆர்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, பைனரி ஆடர் சர்க்கியூட்ஸ் நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்யலாம். இப்போ இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ்லயும் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியும். பிட்ஸ் ரைட்ல ஒரு பிட்டை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு டிவிஷன் பை 2. இட் இஸ் ஈக்குவல் டு டிவிஷன் பை 2. ரெண்டால வகுக்கிறதுக்கு சமம். ஒரு டேட்டாவை ரைட் சைடு ஒரு பிட்டு ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா அது ரெண்டால வகுக்கிறதுக்கு சமம். மல்டிப்ளிகேஷனாகவும் டிவிஷன் பண்றதுக்கும் இது பயன்படுது. அப்படிங்கறத சின்ன எக்ஸாம்பிள் வழியா காமிச்சிட்டு நான் என்ன செய்யறேன், பார்ட் 2க்குள்ள ஒயிட் ஸ்கிரீனை பாருங்க. 4 பிட் டேட்டா இருக்கு. 0 0 1 0 அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு. இந்த 0 0 1 0ங்கிறது நமக்கு தெரியும். இது டெசிமல் 2. 0 0 1 0ங்கிறது டெசிமல்ல 2. இந்த 2 இப்போ நீங்க இந்த பிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிட்ஸ் நீங்க எப்படி பாத்துக்கங்க. அந்த 4 பிட்ஸ் இருக்கு. 4 பிட்ஸ் இருக்கு பாருங்க. இது LSB 0, இது 1 நெக்ஸ்ட் பிட்டு, இது 0, இது 0, இது MSB. இப்ப இதெல்லாம் ஒரு 4 பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல நம்ம உள்ள வச்சிருக்கோம்னு அசியூம் பண்ணிங்க. இது ரைட் சைடு ஷிஃப்ட் பண்றோம். ஷிஃப்ட் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிட் இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த பிட் இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த பிட் வெளியேறிடும். இப்போ பாருங்க, இந்த பிட் வெளியேறிச்சுன்னா இந்த பிட் இங்க ஷிஃப்ட் ஆகிடும், இந்த பிட் இங்க ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இப்ப என்ன கிடைக்கும், ரிசல்டன்ட் என்ன கிடைக்கும்னா ஒரு பிட்டு ரைட்ல ஷிஃப்ட் பண்ண, ஒரு பிட்டு ரைட்ல ஷிஃப்ட் பண்ணோம். ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இந்த 1 இங்க ஷிஃப்ட் ஆயிடும், இந்த 0 இந்த இடத்துக்கு வந்துடும், இந்த 0 இங்க வந்துடும், புதுசா ஒரு 0 உள்ளார வந்துடும். இப்ப நம்பர் கவனிங்க, இந்த நம்பரை கவனிங்க. 2ன்னு இருந்த நம்பர் இப்போ இதோட டெசிமல் ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா 1. 2ன்னு இருக்க நம்பர் 1 ஆயிருக்குது. நல்லா கவனிங்க. 0 0 1 0ங்கிற நம்பரை ஒரு பிட் ரைட்ல ஷிஃப்ட் பண்ண, ரைட்ல ஷிஃப்ட் பண்ண என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த பிட்ஸ் எல்லாம் சீக்வன்சியலா 1 by 1 பிட்டு நவுறு வந்தாங்க. இது இங்க போகும், இது இங்க போகும், இது இங்க போகும், இது வெளியேறிடும். அப்புறம் இந்த இடம் காலியாகுதுல, அந்த இடத்துக்கு புதுசா ஒரு வேல்யூ உள்ள வரும். அப்படி அந்த ரைட் ஷிஃப்டிங், இதுக்கு பேர் ரைட் ஷிஃப்டிங். ரைட்டு. ஸோ ரிஜிஸ்டர்ல வச்சு ஒரு நம்பரை வச்சு 2ங்கிற நம்பரை வச்சு ரைட்ல ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா பாத்தீங்கன்னா ஃபைனலா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0 0 1 0 0 0 0 1 கிடைக்கும். அப்ப 2 1 ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் பண்ணும் போது 2ஆல டிவைட் ஆயிருக்கு. ஷிஃப்ட் பண்ணும்போது 2ஆல டிவைட் ஆயிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் நாங்க தரோம். இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 1 0 0. இந்த நம்பர் என்ன 8 டெசிமல் 8. இதை நம்ம ரைட்ல ஷிஃப்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ரைட்ல ஷிஃப்ட் பண்ணும்போது இங்க பாருங்க, இது இங்க இன்புட் இந்த பிட்டு இங்க போகும், இந்த பிட்டு இங்க வரும், இந்த பிட்டு இங்க வரும், இந்த பிட்டு வெளியேறிடும். அப்புறம் இந்த இடத்த நிரப்புறதுக்கு வெளியில இருந்து ஒரு புதுசா ஒரு பிட்டு வந்துடும், எக்ஸுங்கிற பிட்டு. அது 0ன்னு வச்சுக்கோங்க, X = 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட்ல ஒரு பிட்டு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா 0 புதுசா 0 உள்ள போயிடும், இந்த 1 இங்க வந்துடும், இந்த 0 இங்க வந்துடும், இந்த 0 இங்க வந்துடும், இந்த 0 வெளியேறிடும். இப்ப பாருங்க நம்பர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8
இப்போ 4 ஆயிடுச்சு. ஏன்னா 0-1-0-0ங்கிறது 4. அப்போ என்ன இருக்கு? டிவிஷன் பை 2. ஸோ ஒரு நம்பரை வந்து 2ஆல வகுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட்ல ஒரு பிட் ஷிஃப்ட் பண்ண இட் இஸ் ஈக்குவல் டு டிவிஷன் பை 2. ரைட்ல ஒரு பிட் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு டிவிஷன் பை 2. அது போல மல்டிபிளிகேஷனும் பண்ணலாம். இப்போ பாருங்க மல்டிபிளிகேஷன் சொல்றோம். 0-1-0-0 இதே நம்பரை எடுத்து 4ங்கிற நம்பர் எடுத்து நம்பர் வந்து என்ன பண்ணுங்க லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணுங்க. லெஃப்ட் ஷிஃப்ட் பிட்ஸ் வந்து லெஃப்ட்ல ஷிஃப்ட் லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ண என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பாருங்க இதை வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும், இது வந்து இங்க நகரும், இது வந்து இங்க நகரும். பயிற்சி இடப்பெயர்ச்சி. இது வந்து வெளியேறிடும். புதுசா ஒண்ணு உள்ள வரும், எக்ஸ்ன்னு உள்ள வரும். அது எக்ஸ் 0ன்னு வச்சு இப்ப பாருங்க இந்த ஷிஃப்டிங் ஆகும்போது என்ன நடக்கும்? இந்த 1 இங்க வருதா, இந்த 0 வெளில போயிடுது உங்களுக்கு. இப்போ இது மாதிரி கிடைக்கும். அப்போ இந்த நம்பரோட இது வேல்யூ மதிப்பு பாருங்க 8ன்னு வந்துருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? 4 வந்து 8 ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிபிளிகேஷன் பை 2. லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ண இட் இஸ் ஈக்குவல் டு மல்டிபிளிகேஷன் பை 2. ரைட்ல ஷிஃப்ட் பண்ண இட் இஸ் ஈக்குவல் டு டிவிஷன் பை 2. வலதுகை பக்கம் பிட்ஸை நகர்த்தினீங்கன்னா 2ஆல வகுத்தலுக்கு சமம். இடதுகை பக்கம் ஷிஃப்ட் பிட்ஸ் வந்து நகர்த்தினீங்கன்னா 2ஆல பெருக்கத்துக்கு சமம். ஸோ இப்படி இது வந்து ஃபாஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். பாருங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஷிஃப்ட் பண்ணா போதும், ஒரு கிளாக் கொடுத்தா போதும் ஷிஃப்ட் ஆயிடும். ஒரு கிளாக் கொடுத்தா போதும் பிட்ஸ் லெஃப்ட்லயோ ரைட்லயோ ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை கொண்டு இடதுகை பக்கமோ வலதுகை பக்கமோ என்ன பண்ண நவுத்தலாம். இப்படி நவுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தானாகவே வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் நடக்குது, இல்ல மல்டிபிளிகேஷன் ஆப்ரேஷன் நடக்குது. இடதுகை பக்கம் நடத்தினா மல்டிபிளிகேஷன் நடக்குது, வடதுகை பக்கம் நடத்தினா டிவிஷன் நடக்குது. அப்போ இது வந்து ஒரு இது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்யறதுக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் வந்து கவுண்டர்ஸ் செய்யறதுக்கு பயன்படுது. ரிங் கவுண்டர் என்ற ஒரு ரிங் கவுண்டர் ஒன்று இருக்கு. ரிங் கவுண்டர் அப்படின்னு ஒன்று கவுண்டர் இருக்கு. இது சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணும். அந்த கவுண்டர் செய்யறதுக்கு இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பயன்படுது. அப்புறம் கம்யூனிகேஷன், சீரியல் கம்யூனிகேஷன் ஏற்படுத்துறதுக்கு அசிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் இருக்கு, சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் இருக்கு. அதுக்கு பேர் வந்து யூனிவர்சல் அசிங்க்ரோனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் யூனிவர்சல் சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் UARTன்னு ஒரு மாடியூல் ஒண்ணு கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கு. USART அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. விசார்டன் பேரு. விசார்டன் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா யூனிவர்சல் சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர். அதெல்லாம் வந்து விசார்டன். இது வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்ப நீங்க இப்ப கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க. அதாவது இப்ப மொபைல்ல வந்து கம்யூனிகேஷன் நடக்குது, இன்டர்நெட்ல இருந்து கம்யூனிகேஷன் நடக்குது. இப்ப நீங்க நமக்கு லெசன்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுது. எப்படின்னா இந்த விசார்ட் UART இதன் வழியாக தான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷனே நடக்குது. இன்டர்நெட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷனே வந்து இந்த UART USARTங்கிற மாடல்ஸ் ஒரு செக்ஷன், இந்த கம்ப்யூட்டருக்குள்ள உள்ள ஒரு செக்ஷன். அந்த செக்ஷன் வழியாக அந்த UARTயும் USARTயும் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸும் சம் லாஜிக் சர்க்கியூட்ஸும் கொண்டு செய்யலாம். அதை தான் நம்ம வந்து சொல்ல வரோம். ஏன்னா இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்டா வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் அல்லது வாட் ஆர் த பர்பஸ் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா நீங்க அதை சொல்லக்கூடிய நிலவரத்துல நீங்க இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் டெம்பரரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். அதாவது இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் அண்ட் IO சேனல்ஸ். இன்புட் அவுட்புட் சேனல்ஸ்க்கும் கம்ப்யூட்டர் கடையில நடுவுல வைக்கப்படுகிறது தான் ரெஜிஸ்டர்ஸ் அல்லது ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ். அதை வந்து நீங்க பல வகைப்பட்ட பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். ஒன்று வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், ஃபாஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஒன்று டிவிஷனோ அல்லது மல்டிப்ளிகேஷனோ பண்ண முடியும், அது ஒரு அப்ளிகேஷன். ரெண்டாவது இதை வச்சு என்ன பண்ண முடியும், ரிங் கவுண்டர் தயாரிக்க முடியும். ரிங் கவுண்டருங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸ் அதை என்ன பண்ணணும் ஜென்ரேட் பண்ணும். அது வந்து அதுக்கான பயன்பாடுகளும் இருக்குது. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து கம்யூனிகேஷன், தொலை தகவல் தொடர்பு இயல், அதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். தொலை தகவல் தொடர்பு அதான் கம்யூனிகேஷன். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அதை செய்யறதுக்கு UARTயும் USARTயும் ஒரு அமைப்பை நம்ம என்ன பண்ணணும் கம்ப்யூட்டருக்குள்ள ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்துறதுக்கு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து
ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, சீரியலா இருக்கக்கூடிய பிட்ஸ் வந்து பேரலா மாத்தலாம். பேரலா இருக்கிறத சீரியலாவும் மாத்தலாம். பேரலல்னா என்ன ஆகுதுன்னா, ஒரே சமயத்துல 8 பிட்டும் இருக்கும், அவைலபிளா இருக்கும். அதான் பேரலல். சீரியல்னு சொன்னீங்கன்னா 8 பிட்ஸ்ல இருந்து 1 by 1 என்ன ஆகும், வரும். கியூல வர மாதிரி வரும் உங்களுக்கு, ஒரு வரிசையில வர மாதிரி வரும் உங்களுக்கு. அந்த 8 பிட்ஸ் வந்து ஒரே சமயத்துல கிடைக்காது உங்களுக்கு, 1 by 1 தான் கிடைக்கும். அதான் சீரியல்ங்கிறது. பேரலல் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரே சமயத்துல 8 பிட்டும் 4 பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 8 பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 8 பிட்டும் வந்து ஒரே சமயத்துல கிடைக்கும். 8 பிட்டும் ஒரே சமயத்துல கிடைக்கும். சீரியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 by 1 கிடைக்கும். 1 by 1 ஒரு பிட்டா வரும். ஒரு பிட்டா என்ன ஆகும், நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ அந்த சீரியல் பிட் ஸ்ட்ரீம் வந்து பேரலல் ஆகும். பேரலல் பிட் ஸ்ட்ரீம் வந்து சீரியலாகவும் கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் பயன்படுது. உங்களுக்கு வந்து இப்போ யூஎஸ்பி போர்ட்னு ஒன்று கம்ப்யூட்டர்ல இருக்கும், நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஎஸ்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூனிவர்சல் சீரியல் பஸ். இந்த சீரியல் அதுல டேட்டா வந்து சீரியலா தான் போகும், 1 by 1 போயிட்டு இருக்கும். யூனிவர்சல் சீரியல் பஸ். அப்ப அந்த இதுக்காக சொல்றேன் கேட்டீங்கன்னா, அந்த 2 விதமான கம்யூனிகேஷன் சீரியல் கம்யூனிகேஷன் வந்து கம்ப்யூட்டர்ல இருக்குது. சீரியல் கம்யூனிகேஷன் ஒண்ணு, இன்னொன்னு வந்து பேரலல் கம்யூனிகேஷன். ஸோ சில இடங்கள்ல பேரலல் கம்யூனிகேஷன் பயன்படும், சில இடங்கள்ல சீரியல் கம்யூனிகேஷன் வந்து பயன்படும். இதான் வந்து பயன்பாடுகள், அதாவது ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் உடைய பயன்பாடுகள். ப்ரெசன்டேஷனுக்குள்ள போகும். போன கிளாஸ்ல வந்து ரெஜிஸ்டர்ஸ்னா என்னென்ன டிஃபைன் பண்ணேன். ரெஜிஸ்டர் இஸ் சிம்பிளி a group of flip-flops. ஃபிளிப்ஃப்ளாப்புகளின் தொகுப்பு தான் வந்து ரெஜிஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. It can be used to store binary number. There must be one flip-flop for each bit in the binary number. For example, register is used to store 8-bit binary number, must have 8 flip-flops. 8 பிட் ஸ்டோர் பண்றதுக்கு 8 flip-flop தேவைப்படும். 4 பிட் ஸ்டோர் பண்றதுக்கு 4 flip-flop தேவைப்படும். இதை தமிழ்ல வந்து இங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பதிப்பான் என்பது, ரெஜிஸ்டர் என்பது பைனரி எண்ணை சேமிக்க பயன்படுத்தக்கூடிய ஃபிளிப்ஃப்ளாப்களின் ஒரு குழு ஆகும், அல்ல தொகுப்புன்னு சொல்லலாம். ஃபிளிப்ஃப்ளாப்களின் ஒரு தொகுப்பு அல்லது ஃபிளிப்ஃப்ளாப்களின் ஒரு குழு என்று சொல்லலாம். பைனரி எண்ணில் ஒவ்வொரு பிட்டிற்கும் ஒரு ஃபிளிப்ஃப்ளாப் இருக்க வேண்டும். உதாரணமாக 8 பிட் பைனரி எண்ணை சேமிக்க ஒரு பதிவேட்டில் 8 ஃபிளிப்ஃப்ளாப்கள் இருக்க வேண்டும். அடுத்தது ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு வரும். ரெஜிஸ்டருங்கிறது சாதாரண ஒரு ரெஜிஸ்டர். இது ஷிஃப்ட் ரெஜிஸ்டருங்கிறது நான் நவுத்தலாம், லெஃப்டோ ரைட்டோ நவுத்தலாம். இப்போ நாங்க சொன்ன மாதிரி இப்போ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, the flip-flop must be connected such that binary number can be entered or shifted into the register. Flip-flop must be connected such that the binary number can be entered bracketல shifted into the register and possibly shifted out. ஒரு நம்பரை என்ட்ரியும் பண்ணிக்கலாம், அந்த நம்பரை வந்து லெஃப்ட்லயோ ரைட்லயோ ஷிஃப்ட் பண்ணலாம். A group of flip-flops connected to provide either or both of these functions is called shift register. ஸ்டோர் பண்றது, என்ட்ரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு உள்ளதும் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் தான். ஷிஃப்ட் பண்றதுக்கு உள்ள அந்த ஃபெசிலிட்டி உள்ள இருந்தாலும் அதுவும் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் தான். ஸோ 2 ஃபங்க்ஷன் இருந்தாலும் அது வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் தான். இதை தமிழ்ல வந்து பெயர்ச்சி பதிப்பான் என்று சொல்லுவோம். பைனரி எண்ணை பதிவேட்டில் உள்ளிடலாம், மாற்றலாம், என்டர்ட் ஆர் ஷிஃப்டட், மற்றும் வெளியேற்றலாம், அவுட்புட்டுக்கு கொண்டு போகலாம் என்று ஃபிளிப்ஃப்ளாப்கள் இணைக்கப்பட வேண்டும். இந்த 2 செயல்பாடுகளையும் வழங்க இணைக்கப்பட்ட ஃபிளிப்ஃப்ளாப்களின் குழு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் டெஃபினேஷன். ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கான ஒரு தமிழ்ல ஒரு டெஃபினேஷனை நம்ம இங்க கொடுத்துருக்கிறோம். ஒரு பைனரி எண்ணை உள்ளிடலாம், மாற்றலாம், வெளியேற்றலாம் என்று ஃபிளிப்ஃப்ளாப்கள் இணைக்கப்பட வேண்டும். The flip-flop should be connected in such a way that the data can be entered, shifted or shifted out. Such a register is called, such a group of flip-flops is called register அல்லது shift register. இதுல வந்து 4 வகையை நான் சொன்னேன். சீரியல் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்குது. அப்படின்னா என்னன்னா 1 by 1 பிட்ஸ் வந்து உள்ள போகும், 1 by 1 பிட்ஸ் வெளியே வரும். உள்ள வந்து 8 ஃபிளிப்ஃப்ளாப்ஸ் இருக்கும். அதான் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், சுருக்கமாக SISO என்று குறிப்பிடுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிளிப்ஃப்ளாப் உடைய நெக்ஸ்ட் டைப் வந்து சீரியல் பேரலல் அவுட். சீரியல் டேட்டா இன்புட் உள்ள போகுது, பேரலல் டேட்டா அவுட்புட் வெளியில வருது. பேரலல் டேட்டா அவுட்புட் வெளியே வருது. ஸோ சீரியலா உள்ள போகுதுன்னா 1 by 1 வெளியில உள்ள போகும், இங்க போய் ஸ்டோர் ஆயிட்டு பேரலா வெளியில அப்பியர் ஆகும். ஒரே சமயத்துல அந்த ஆல் த 8 பிட்ஸ் வந்து இங்க அப்பியர் ஆகும். அதான் தொடர் உள்ளீடு, இணை வெளியீடு, பெயர்ச்சி பதிப்பான். சீரியலின் பேரலல் அவுட் SIPO என்றும் சுருக்கமாக சொல்லப்படுது. மூன்றாவது கேட்டகரி, மூன்றாவது வகை என்ன அப்படின்னா, parallel in
serial out shift register. Parallel in, serial out. இணை உள்ளீடு தொடர் வெளியீடு, இணை உள்ளீட்டு தொடர் வெளியீட்டு பயிற்சி பதிப்பான். பாருங்க 8 பிட்டும் சைமல்டேனியஸா உள்ள கொடுக்கணும். இங்க எல்எஸ்பி, இங்க எம்எஸ்பி, நடுவில் இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேரலா டேட்டா உள்ள போகுது, சீரியல வெளில வருது. இதான் பேரலல் சீரியல் அவுட், பிசோ. அடுத்தது லாஸ்ட் டைப் வந்து பேரலல் இன் பேரலல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், PIPO என்று சொல்லப்படுது. இது வந்து இணை உள்ளீட்டு இணை வெளியீட்டு பயிற்சி பதிப்பான். பேரலா டேட்டா உள்ள போகுது உங்களுக்கு. இங்க பாருங்க, இங்க எல்எஸ்பி போகுது, இங்க எம்எஸ்பி போகுது, நடுவில் 6 பிட்ஸ். அது மாதிரி இந்த பக்கம் வந்து அதே அது வந்து ஒரு கிளாக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 8 பிட்டு வெளியேறும். இந்த பக்கம் எல்எஸ்பி, எம்எஸ்பி, நடுவில் 6 பிட் இருக்கிறதா நீங்க அசியூம் பண்ணிக்கணும். ஸோ பேரலல் டேட்டா. ஸோ பேரலல் இன், பேரலல் அவுட். இன்னும் 4 கேட்டகரியை நான் வந்து போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். திருப்பியும் இப்போ நான் ப்ரஷ் அப் பண்ணிட்டு போறேன். இந்த இது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சீரியல் இன்புட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் யூசிங் JK ஃபிளிப் ஃப்ளாப். இதோட ஆப்ரேஷன் வந்து போன கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதோட வேவ் ஃபார்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதோடைய ட்ரூத் டேபிள்ல வந்து பாருங்க, இந்த சீரியலா இன்புட் ஒன் பை ஒன்னா கொடுக்குறோம். முதல்ல 0 கொடுக்குறோம், இப்போ 1 கொடுக்குறோம், 0 கொடுக்குறோம், 0 கொடுக்குறோம். இது வந்து சீரியலா இன்புட். முன்னாடி எல்எஸ்பி கொடுக்குறோம், இது கடைசியா எம்எஸ்பி கொடுக்குறோம். எல்எஸ்பி கொடுக்குற போது இந்த டேட்டா வந்து என்னன்னா 0, 0, 1, 0ங்கிற டேட்டா. அதுல வந்து 0ங்கிறது எல்எஸ்பி, இது இந்த 0ங்கிறது எம்எஸ்பி. இந்த எல்எஸ்பி வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்து நீங்க கிளாக்கை கொடுக்கும் போது, கிளாக் கொடுத்தாங்க என்ன வந்துட்டீங்க, அந்த 0 வந்து உள்ள, இந்த 0 வந்து உள்ள போகுது, இந்த 0 வந்து உள்ள போகுது. QRSTங்கிறது அவுட்புட்ஸ். அந்த 0 வந்து உள்ள போகுது. அடுத்தது வந்து அந்த இந்த 0 வந்து இங்க போகும், இந்த 0 வந்து இங்க போகும், இந்த 0 வந்து இங்க போகும். ஸோ இந்த வரிசையா இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ல உள்ள டேட்டாஸ்ல என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகும். அதாவது இந்த கியூல உள்ளது ஆருக்கு போகும், ஆர்ல உள்ளது எஸ்க்கு போகும், எஸ்ல உள்ளது டிக்கு போகும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த சீரியல் பிட் ஸ்ட்ரீம் உள்ள கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா 1 by 1 உள்ள என்ட்ரி ஆகும். 0 இங்க வந்திருக்கு, அந்த 0 அடுத்த கிளாக்ல என்ன ஆகுது, இங்கே போகுது. அந்த அடுத்த கிளாக்ல என்ன ஆகுது, இந்த 0 இங்கே போகுது. அடுத்த கிளாக்ல என்ன ஆகுது, இந்த 0 இங்கே வந்துருக்கு. அது போல இந்த 1 பாருங்க, இந்த 1 வந்து 1ங்கிற டேட்டா வந்து இந்த செகண்ட் கிளாக்ல இங்கே வருது, தேர்ட் கிளாக்ல இங்கே போகுது, ஃபோர்த் கிளாக்ல இங்கே வந்துருக்கு. அதுபோல இந்த டேட்டா பாருங்க, பிட்டு இந்த 0ங்கிறது செகண்ட் கிளாக்ல இங்கே இருக்கு, அடுத்தது இங்கே உள்ள வருது, தேர்ட் கிளாக்ல இங்கே உள்ள வருது, ஃபோர்த் கிளாக்ல இங்கே வந்துருக்கு. ஃபோர்த் கிளாக்ல இந்த லாஸ்ட் டேட்டா எம்எஸ்பி டேட்டா உள்ள வந்துருக்கு. இப்ப பாருங்க, இந்த டேட்டா வந்து 0, 0, 1, 0 அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. 0, 0, 1, 0. இங்க பாருங்க, 0, 0, 1, 0ங்கிற டேட்டாவை நம்ம இங்க சீரியலா கொடுக்குறோம். 0, 0, 1, 0ங்கிற டேட்டா வந்து இங்க பேரலா வெளியில அப்பியர் ஆகுது. ஸோ சீரியல் இன் பேரலல் அவுட் ஆப்ரேஷன், சீரியல் இன் பேரலல் அவுட் ஆப்ரேஷன். இதை தான் நான் வந்து போன கிளாஸ்ல சொன்னேன். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து சீரியல் இன் சீரியல் அவுட். இதே ஃபிளிப் ஃப்ளாப்பே வந்து சீரியல் இன் சீரியல் அவுட்டாகவும் வேலை செய்யும். இதே அமைப்பே வந்து நீங்க வந்து இப்போ இந்த டீங்கிற அவுட்புட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதுக்கு வந்து ஒயிட் ஷீட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ டேட்டா வந்து என்ன கொடுக்க போறோம், 0, 1, 0. இதான் டேட்டா வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இன்புட் கொடுக்க போறோம். டேட்டா இதுக்கு பேரு. இந்த டேட்டா ஒயிட் ஷீட்டை கவனிங்க. பைனரி டேட்டா வந்து 0, 0, 1, 0. இந்த டேட்டா வந்து நீங்க வந்து எப்படி கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கிளாக் நீங்க வச்சுக்கணும். கிளாக் அடுத்தது வந்து டேட்டா, பைனரி டேட்டா. நெக்ஸ்ட் வந்து QRST. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்எஸ்பி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எம்எஸ்பி. இந்த எல்எஸ்பி வந்து என்ன செய்யுங்க, இங்க கொடுத்துட்டு கிளாக் கொடுங்க. பாசிட்டிவ் எஜெக்ட்ரிக் எடுக்கலாம். கொடுத்தோன்னே என்ன 0 வந்து உள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்ல என்ட்ரி ஆயிடும். இதுலலாம் வந்து ஏதோ முன்னாடியே ஏதோ இருக்கிறதா அசியூம் பண்ணி, அடுத்தது என்ன பண்ணுங்க, இந்த 1 வந்து இங்க கொடுத்து கிளாக்கு கொடுங்க. கொடுக்கும்போது என்னன்னா 1 உள்ள என்ட்ரி ஆயிடும். இந்த 0 வந்து என்ன ஆயிடும், இங்க ஷிஃப்ட் ஆயிடும். கியூல இருந்து 6க்கு ஷிஃப்ட் ஆயிடும்.
கியூல இருந்து ஆருக்கு ஷிஃப்ட் ஆகும். இப்ப இங்க இருக்கிற எக்ஸ் வந்து இங்க வந்துடும், இந்த எக்ஸ் வந்து இங்க வந்துடும், இந்த எக்ஸ் வந்து வெளியேறிடும், ஷிஃப்டட் அவுட். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கிளாக்ல என்ன ஆகுதுன்னா இந்த 0 கொடுக்கணும், நெக்ஸ்ட் இந்த 0 கொடுக்கணும். 0 கொடுத்தீங்கன்னா இந்த 0 உள்ள போகும், இந்த 1 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த எக்ஸ் வந்து இங்க வந்துடும், இந்த எக்ஸ் வெளியேறிடும், சென்ட் அவுட். கடைசியா இந்த 0 கொடுத்தீங்கன்னா எல்எம்எஸ்வி 0 கொடுத்தீங்கன்னா கிளாக் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த 0 உள்ள போகும், அப்படி உள்ள போகும்போது இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 1 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த எக்ஸ் வந்து வெளியேறும். இப்ப டேட்டா பாருங்க, இந்த இது வந்து 0010 இப்ப நம்ம இன்புட் டேட்டா 0010 கொடுக்குறோம். அதே டேட்டா வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆகி சீரியலா இருக்கிறது பேரலா அப்பியர் ஆகும், சீரியலா இருக்கிறது பேரலா அப்பியர் ஆகும், சீரியலா இருக்கிறது பேரலா அப்பியர் ஆகும். இப்ப நம்ம என்ன செய்யணும், சீரியலின் பேரலல் அவுட், சீரியலின் சீரியல் அவுட் பார்க்கணும், சீரியலின் சீரியல் அவுட், சீரியலா இன்புட் பண்ணி சீரியலாவே அவுட்புட் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே அமைப்பை வச்சுக்கிண்டு டீயை மாத்திரம் அவுட்புட்டா பார்க்கணும். இந்த கியூஆர்எஸ்டியை வந்து இக்னோர் பண்ணிடணும், இந்த டீயை மட்டும் என்ன செய்யணும், அவுட்புட்டா பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த கொடுக்கக்கூடிய டேட்டாவுடைய எல்எஸ்பி இங்க இருக்குது, எல்எஸ் பிட் இங்க இருக்குது. இப்ப இன்னொரு கிளாக் கொடுத்தீங்கன்னா இந்த எல்எஸ் பிட் என்ன ஆகும், இந்த 0 என்ன ஆகும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 1 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வெளியேறிடும். ஸோ எல்எஸ்பி 0 வந்து அவுட்புட்ல வெளியேறிடும். புதுசா இந்த இடத்துல எக்ஸுங்கிற ஒரு இது வந்து உள்ள என்ட்ரி ஆகிடும். எக்ஸுங்கிறது 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம், உள்ள என்ட்ரி ஆகிடும். இன்னொரு கிளாக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த மறுபடியும் எக்ஸை கொடுக்குறத வச்சுங்க, எக்ஸ் உள்ள போயிடும், இந்த 0 இங்க வந்துடும், இந்த 0 இங்க வந்துடும், இந்த 1 வந்து வெளியேறும், இந்த 1 வந்து வெளியேறும். அப்புறம் இன்னும் 3வது கிளாக் கொடுத்தீங்கன்னா இன்புட் எக்ஸ், இந்த எக்ஸ் வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து வெளியேறும். இப்போ பாருங்க, முதல்ல என்ன வெளியேறிச்சு, 0 வெளியேறிச்சு, அடுத்தது என்ன வெளியேறிச்சு, 1 வெளியேறிச்சு, அடுத்தது என்ன வெளியேறிச்சு, 0 வெளியேறிச்சு, லாஸ்டா இங்க என்ன இருக்கு, 0 இருக்கு. இப்போ பாருங்க 0010 0010 மறுபடியும் சொல்றேன். டேட்டா வந்து என்ன பண்ணீங்க, 0010 எடுத்துக்கோங்க. கிளாக்கு, டேட்டா, கியூ, ஆர், எஸ், டி. ஃபர்ஸ்ட் டேட்டா 0 கொடுத்துட்டு கிளாக் அப்ளை பண்ணீங்க, இந்த 0 வந்து உள்ள என்ட்ரி ஆகும். ஏற்கனவே இங்க இருந்தது இங்க ஷிஃப்ட் ஆயிடும், ஏற்கனவே இங்க இருந்தது இங்கெல்லாம் 0 இருக்கிறதா அசியம், 0 இருக்கிறதா அசியம். இப்ப இந்த 1 வந்து 1 கொடுத்து நீங்க டேட்டா கொடுத்தீங்கன்னா இந்த 1 உள்ளார வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 0 எஸ்கேப் ஆயிடும். அடுத்தது இந்த 0 கொடுத்தீங்கன்னா இந்த 0 உள்ள போயிடும், இந்த 1 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து வெளியேறிடும். அடுத்தது 4வது கிளாக், 1வது கிளாக், 2வது கிளாக், 3வது கிளாக், 4வது கிளாக். 4வது கிளாக் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்டா 0 கொடுக்குறோம், அந்த 0 உள்ள போகும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 1 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும். இப்போதான் வந்து உங்களுக்கு சீரியல் பேரலல் அவுட் வந்துருச்சு. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, இந்த டேட்டாவை வந்து இன்னும் 5th கிளாக் கொடுங்க. 5th கிளாக் கொடுத்தீங்கன்னா இங்க ஏதாவது ஒரு 0 கொடுக்கறதா வச்சுங்களேன், இன்புட் 0 கொடுக்கறதா வச்சுங்க. இது வரைக்கும் டேட்டா வந்து சீரியலா கொடுத்தது,
சீரியலா கொடுத்த டேட்டா இப்ப பேரலா வந்துருக்கு. இங்க சீரியலா கொடுத்த டேட்டா இங்க வந்து பேரலா வந்துருக்கு. இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப சீரியலா கொடுக்கறது சீரியலாவே வரணும். அதுக்கு என்ன செய்யணும், டீயை மட்டும் பார்க்கணும். இந்த QRST என்ன பண்ணணும், பார்க்க கூடாது, இக்னோர் பண்ணிடணும். டீயை மட்டும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். இப்போ என்ன ஒன்று கேட்டீங்கன்னா பாருங்க, டீல வந்து ஏற்கனவே இந்த LS பிட் 0 இருக்கு பாருங்க. இந்த LS பிட் 0 இங்க இருக்கு. இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு கிளாக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, புது டேட்டா 0 உள்ள போகும். அது இம்மெட்டீரியல். பட் இந்த 0 இங்கே வந்துடும், இந்த 0 வந்து இங்கே வந்துடும், இந்த 1 வந்து இங்க வந்துடும். இப்போ பாருங்க, ரெண்டாவது டேட்டா வந்து இங்கே இப்போ அவைலபிள். அடுத்தது 6வது கிளாக் கொடுத்தீங்கன்னா அப்பயும் 0 கொடுங்க. 0 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 0 வந்து இங்க வந்துடும், இந்த 0 இங்க வந்துடும், இந்த 1 வந்து வெளியில எஸ்கேப் ஆயிடும். 7வது கிளாக் கொடுங்க. 7வது கிளாக் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, புதுசா ஒரு 0 உள்ள போகுது, இந்த 0 இங்கே வந்துடுது, இந்த 0 இங்கே வந்துடுது, இந்த 0 வந்து இங்க வந்துடுது. அப்போ லாஸ்ட் பிட் பாருங்க. இப்ப இந்த இதை பாத்தீங்கன்னா டீங்கிற அவுட்புட்டை பாத்தீங்கன்னா, டீங்கிற அந்த காலம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 வந்திருக்குது, 1 வந்திருக்கு, 0 வந்திருக்கு, 1 வந்திருக்கு. அப்ப என்ன கொடுத்தோம் பாருங்க, இங்க பாருங்க 0 1 0 0 இன்புட் கொடுத்தோமா, சீரியலா கொடுத்தோமா, இது சீரியலா கொடுத்தது. இது இப்ப அது வந்து மறுபடியும் சீரியலாவே வெளில வந்து 0 1 0 0ன்னு வந்துருக்கு. அப்ப சீரியலா கொடுக்கறது சீரியலாவே வருது. அதுதான் வந்து என்னன்னு சீரியலின் சீரியல் அவுட், ஷிஃப்ட் ரிஜிஸ்டர். சீரியலின் சீரியல் அவுட், ஷிஃப்ட் ரிஜிஸ்டர். இப்ப சீரியலின் சீரியல் அவுட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன், சீரியலின் பேரலல் அவுட்டும் சொல்லிட்டேன். அதாவது வந்து இந்த ஒரே சர்க்யூட்டே வச்சுக்கிட்டு, இப்ப இது வந்து பாருங்க, இந்த ஸ்லைட்ல பாருங்க என்ன இருக்குன்னா 4-bit சீரியல் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் யூசிங் D latches. 4-bit சீரியல் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் யூசிங் D latches. D latch இருக்கு பாத்தீங்களா, D flip flop யூஸ் பண்ணி 4 D flip flop எடுத்துருக்கேன். 1 2 3 4. இந்த 4 D flip flop ஓட இன்புட்ஸும் பாருங்க ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு மாதிரி ஒன்னோட ஒண்ணு இப்படி பாருங்க, இதோட இன்புட் வந்து இங்க இருந்து வருது, வெளியில இருந்து வருது உங்களுக்கு சீரியல் டேட்டா இன்புட். இதோட இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட் வந்து ப்ரீவியஸ் ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வருது. அது மாதிரி இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து அவுட்புட் இங்க வருது. அது போல இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இந்த முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து எஸ்ஸோட அவுட்புட் வந்து டிக்கு வருது. இது வந்து இது அவுட்புட், ஃபைனல் அவுட்புட். ஓகே, இது போல இது கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிளாக்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஒன்னா ஜாயின் பண்ணி, கிளாக் லைன்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணி காமன் கிளாக்கை இங்க வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டு இப்ப என்ன டேட்டா வந்து இங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா 1 by 1 டேட்டா சீரியல் இப்ப கொடுத்தோம் பாத்தீங்களா, 0 1 0 0 அந்த உதாரணத்துக்காக அந்த டேட்டா எடுத்துக்கலாம். நீங்க அது மாதிரி எத்தனை என்ன நம்பர் வேணா எடுக்கலாம், 0 0 0ல இருந்து 1 1 1 வரைக்கும் எந்த எக்ஸாம்பிள் வேணா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சீரியலா இங்க கொடுக்கணும் டேட்டாவை. ஃபர்ஸ்ட் வந்து LSB டேட்டாவை கொடுக்கணும், அப்புறம் அடுத்த டேட்டா அடுத்த பிட், கடைசியா MSB கொடுக்கணும். இது போல ஆர்டர்ல தான் கொடுக்கணும். 1 by 1 கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த செயின்ல இந்த ஃபிளிப் ஃப்ளாப்போட சங்கிலி இருக்கு பாருங்க, இது ஒரு சங்கிலின்னு சொல்லுவோம். அதாவது கேஸ்கேடு கனெக்ஷன் பேர் இருக்கு. கேஸ்கேடுன்னு என்ன அர்த்தம்னா, ஒன்னோட அவுட்புட் வந்து இன்னொன்னுக்கு இன்புட்டா போகும். இதோட அவுட்புட் இதுக்கு இன்புட்டா போகுது, இதோட அவுட்புட் இதுக்கு இன்புட்டா போகுது. இதுக்கு பிறகு வந்து சீரியல் கேஸ்கேடு கனெக்ஷன் பேரு. இந்த கனெக்ஷன்ல கொடுத்துருக்கிறதுனால இந்த டேட்டா என்ன ஆகும், இந்த ஃபிளிப் ஃப்ளாப் செயின்ல அப்படியே ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு கிளாக் கொடுக்கும் போதும் ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு ஷிஃப்ட் ஆகும். அதனாலதான் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர்னு பேர் உங்களுக்கு. ஸோ இந்த 4-bit சீரியல் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் வந்து D flip flop கொண்டு கனெக்ட் பண்ணி இது வந்து அமைத்திருக்கோம். போன கிளாஸ் வந்து JK flip flop கொண்டு ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் அமைத்தோம். இப்ப இது வந்து D flip flop கொண்டு அமைத்திருக்கு. இப்ப அதோட இது பாருங்க, வேவ் ஃபார்ம்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. வேவ் ஃபார்ம்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு கிளாக்லயும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஒவ்வொரு கிளாக்கும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எட்ஜஸ் வரும்போது ஏன் அப்படின்னா, நெகட்டிவ் எட்ஜஸ் ஏன் இம்பார்ட்டன்டா எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு D flip flops. அதனால நெகட்டிவ் எட்ஜ்ல தான் என்ன செய்யும், ரெஸ்பாண்ட் பண்ணும். அதனால நெகட்டிவ் எட்ஜஸ் வரும்போது என்ன சேஞ்ச் நடக்குதுங்கிறத இங்க போட்டிருக்காங்க. இது ஏங்கிற நெகட்டிவ் எட்ஜ், பிங்கிற நெகட்டிவ் எட்ஜ், அதாவது 1ல இருந்து 0 போற டிரான்சிஷன் தான் நெகட்டிவ் எட்ஜ்னு பேரு. ஸோ இது வந்து சிங்கிற நெகட்டிவ் எட்ஜ், இது டிங்கிற நெகட்டிவ் எட்ஜ். அப்போ வந்து உங்களுக்கு இங்க பாருங்க என்ன டி இன்புட் என்ன கொடுக்குறாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 0 தான் கொடுக்குறாங்க, 0 தான் கொடுக்குறாங்க. அப்போ கிளாக் வரும்போது என்ன ஆகுது, அந்த 0 வந்து என்ன ஆகுது, உள்ள போகுது. இந்த 0 வந்து உள்ள போகுது, இந்த 0 வந்து உள்ள போகுது. அடுத்த கிளாக்ல என்ன ஆகுது பாருங்க, நெக்ஸ்ட் பிங்கிற கிளாக் வரும்போது இந்த 0 வந்து இங்கே போகுது. சிங்கிற கிளாக் வரும்போது பாருங்க இந்த 0 வந்து இங்கே போகுது.
டிங்கிற கிளாக் வரும்போது என்னன்னா இந்த 0 வந்து இங்க வந்துரு. ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆகி வருது பார்த்தீங்களா? கியூல இருந்து ஆருக்கும், ஆர்ல இருந்து எஸ்க்கும், எஸ்ல இருந்து டிக்கும் அப்படியே ஷிஃப்ட் ஆகி வர்றதுனாலதான் இது ஷிஃப்ட் ரிஜிஸ்டர்னு சொல்றோம். அது மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஆர்ல வந்து ஆர்ல இருக்கிற அந்த 0 வந்து ஆர்ல வந்து இருக்கிற 0 வந்து ஒரு கிளாக் அப்ளை பண்ணோன்னே அந்த அது வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். அந்த 0 வந்து அடுத்த கிளாக்ல இங்க ஷிஃப்ட் ஆகும். அது போல இங்க எஸ்ல இருக்கிற 1 வந்து ஒரு கிளாக் கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா அந்த 1 வந்து இங்க உள்ள வருது. ஸோ இப்படி ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து இன்னொரு ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஷிஃப்ட் ஆகி டேட்டா வந்து ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இதுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் ரைட் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர், ரைட்ல வந்து ஷிஃப்ட் ஆகுது. ரைட்ல ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா டிவிஷன் பை 2 நடக்கும். டிவிஷன் பை 2 நடக்கும். இதே வந்து இந்த இதெல்லாம் வந்து இப்ப நம்ம தனியா வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த சர்க்கியூட்லாம் என்ன பண்றோம்னா தனித்தனியா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க நம்ம. ஆனா வந்து நடைமுறையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா டைரக்டாவே ஐசியாவே இருக்கு. 8-bit ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் 7491 அப்படிங்கிற ஒரு சிப் நம்பரோட உங்களுக்கு ரெடியா அவைலபிள், மார்க்கெட்ல இருந்து ரெடியா அவைலபிள். இது வந்து சீரியல் இன் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர். அப்போ பாருங்க இங்க என்ன இருக்கு பாருங்க, ஏ பின்னு 2 இன்புட் சீரியல் இன்புட் இருக்கு, கியூ பார்னு 2 இருக்கு அவுட்புட் இருக்கு. கியூ பார் அவுட்புட், ஏபி வந்து இன்புட், கிளாக் லைன் இருக்கு. மீதி எல்லாம் வந்து நான் அன்யூஸ்டு. ஸோ இந்த இது வந்து 4ங்கிறது சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறது, 11ங்கிறது கிரவுண்டு 0 வோல்ட் கொடுக்குறது. ஸோ 11ம் 4ம் வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுக்கறதுக்காக உள்ள பின்ஸ். 1 2 3 வந்து அன்யூஸ்டு, 5 6 7 வந்து அன்யூஸ்டு பின்ஸ், யூஸ் பண்ணாத பின்ஸ். 13 and 14 வந்து பாத்தீங்கன்னா கியூ பார் அவுட்புட்ஸ், கியூவும் அதோட காம்ப்ளிமெண்ட் கியூ பாரும் அவுட்புட்ஸ். ஓகே, இந்த பாருங்க இந்த இடத்துல வந்து கிரவுண்டு, இது ஏங்கிறது ஒரு இன்புட், பிங்கிறது ஒரு இன்புட், 2 இன்புட்டா கொடுத்துருக்காங்க. அது வந்து கிளாக்குங்கிறது வந்து கிளாக் லைன். 8 வந்து அன்யூஸ்டு. இது வந்து ஒரு மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன் சிப். இது என்ன பேஸ்ல என்ன டெக்னாலஜில செஞ்சிருக்காங்கன்னா டிரான்சிஸ்டர் லாஜிக் அப்படிங்கிற டெக்னாலஜில 7491 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இதோட இன்டர்னல் டயக்ராம் போட்டுருக்காங்க. இது 8-bit ஷிஃப்ட் ரிஜிஸ்டர். உள்ள வந்து 8 ஃபிளிப் ஃப்ளாப் அமைத்திருக்காங்க, எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் அமைத்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 ஃபிளிப் ஃப்ளாப் வந்து கேஸ்கேட்ல போட்டு எல்லாத்தோட இந்த கிளாக் பின்ஸும் வந்து என்ன பண்ணிருக்கு, காமனா கொண்டு வந்து இங்க ஒரு நாட் கேட் போட்டு அந்த காமன் கிளாக்னு சொல்லி. ஸோ இங்க இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டா இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு ஒரு பபுள் போட்டீங்கன்னா அது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். இப்போ அது எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி இங்க ஒரு இன்வெர்டர் போட்டு இங்க கிளாக்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இப்ப இங்க வந்து பாசிட்டிவ் எட்ஜ் கொடுத்தீங்கன்னா இது நெகட்டிவ் எட்ஜா இங்க அது போகும். ஏன்னா இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா மாத்திடும் இந்த இன்வெர்டர். அது மாதிரி நெகட்டிவ் எட்ஜ் இங்க வந்ததுன்னா பாசிட்டிவ் எட்ஜா மாறிடும். ஸோ இப்போ இந்த இன்வெர்டர் இங்க போட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது கம்ப்ளீட் செட்டப்போட பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டா மாறிவிடும். அவ்வளவுதான். அது மாதிரி இங்க மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது சர்க்கியூட் டிசைன் அந்த போல பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இங்க டேட்டா வந்து ஏபி டேட்டான்னு போட்டுருந்தீங்களா, அந்த ஐசி பின்ஸ்ல ஏபி டேட்டா போட்டுருக்கலாம். அந்த ஏயும் பியும் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நாண்ட் கேட்ல கொடுத்துருக்காங்க. நாண்ட் கேட்ல கொடுத்து அவுட்புட் வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இங்க இந்த அவுட்புட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒன்னு வந்து இன்வெர்ட் பண்ணி எஸ்ல கொடுத்துருக்கு, இன்னொன்னு வந்து இன்வெர்ட் பண்ணாமலே ஆர்ல கொடுத்துருக்கு. ஏன்னா அப்படிதான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஸும் ஆரும் ரெண்டும் ஒரே வேல்யூ கொடுக்க கூடாது. எஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 0னா பழைய வேல்யூல நின்றுட்டு இருக்கும். எஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது ஃபர்பிடன் ஸ்டேட் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல. ஸோ அந்த ஸ்டேட் ஃபர்பிடன் ஸ்டேட்டுக்கும் போகக்கூடாது, பழைய வேல்யூக்கும் போகக்கூடாது. அதனால இங்க என்ன பண்ணிருக்கு, ஒரு இன்வெர்டரை ஃப்ரண்ட்ல போட்டு என்ன பண்ணிருக்கு, இன்வெர்ட் பண்ணி இந்த டேட்டாவை என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த நான் இன்வெர்டட் டேட்டாவை இங்கேயும் இன்வெர்டட் டேட்டாவை இங்கேயும் கொடுத்துருக்கு. ஏன் அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க நாண்ட் கேட்லயே ஒரு இன்வெர்ஷன் இருக்கு. அதை கரெக்ட் பண்றதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு இன்வெர்டர் போட்டு நேராக்கிட்டான். இங்க வர இன்வெர்ஷன் வந்து இதுல கரெக்ட் பண்ணிக்கிட்டான். அதனால டேட்டா வந்து கரெக்டா வரும். ஏன் சார் 2 டேட்டா இருக்கு அப்படின்னா, ஒன்னு வந்து கண்ட்ரோல், இன்னொன்னு வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஒரு டேட்டா லைன் ஒன்னு வச்சுக்கலாம், இன்னொன்னு கண்ட்ரோல் லைன் வச்சுக்கலாம். அப்ப இந்த கம்ப்ளீட் ஷிஃப்ட் ரிஜிஸ்டருக்கும் உள்ள டேட்டா போகணும்னா இந்த டேட்டா வந்து 0 கொடுத்தீங்கன்னா தான் உள்ள போகும். இந்த டேட்டா வந்து 1 கொடுத்துட்டீங்கன்னா டேட்டா வந்து உள்ள போவாது. அந்த மாதிரி இது வந்து ஒன்னு வந்து கண்ட்ரோல் இன்புட்டாகவும் இன்னொன்னு வந்து டேட்டா இன்புட்டாகவும் வச்சுக்கலாம். அதான் வந்து இந்த 8-bit ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் சீரியல் இன் சீரியல் அவுட். ஃபைனலா இந்த அவுட்புட் மட்டும் தான் இந்த வெளியில கொடுத்துருக்காங்க. கியூ பார் இருக்கு பார்த்தீங்களா,
இந்த இன்டர்மீடியட் கியூ பார்லாம் இருக்குல்ல, இங்க இருக்கிற கியூ பார்லாம் வந்து வெளியே அங்க அவுட்புட்ல கொடுக்கல, அந்த ஐசி அவுட்புட்ல கொடுக்கல. இந்த ஃபைனலா கியூ பார் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சீரியல் இன் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், சீரியல் இன் சீரியல் அவுட். அடுத்தது பாருங்க, இது வந்து இப்ப சீரியல் இன் பேரலல் அவுட் உங்களுக்கு நடத்தினால அதுவே வந்து ஐசி ஃபார்ம்ல இருக்குது. 74164 அப்படிங்கிற ஒரு ஐசி ஒன்று. அதுல பாருங்க இந்த என்ன பண்ணிருக்கோம், கிளாக் லைன் வந்து 8வது பின்னு, இது வந்து கிளியர் பின்னு 9th பின்னு. கிளியர் பின்ல ஒரு சிக்னல் கொடுத்தீங்கன்னா எல்லா அவுட்புட்ஸும் வந்து 00 ஆயிடும். இது வந்து 8 பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், அதனால 8 அவுட்புட் இருக்கும் பாருங்க. ஏ பி சி டி 4 இருக்கா, இங்க வந்து EFGH இன்னொரு 4 இருக்கா, 4 + 4 8 பிட் சீரியல் இன் பேரலல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். இந்த டேட்டா இன்புட்ஸ் வந்து இப்ப ஏபி இங்க கொடுக்கணும். ஒன்னு வந்து கண்ட்ரோல் இன்புட்டா வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து டேட்டா இன்புட்டா வச்சுக்கலாம். அது கொடுக்கணும். இதுல வந்து இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரவுண்ட் வந்து 7th பின்னு, 14th பின் வந்து சப்ளை வோல்டேஜ் அப்படி கொடுத்துருப்பாங்க. 74164. அப்போ இதோட அமைப்பு இப்படிதான். உங்களுக்கு டேட்டா வந்து இங்க 1 by 1 சீரியலா கொடுத்துட்டு கிளாக் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு டேட்டா உள்ள போய் ஸ்டோர் ஆகி இதாகிட்டே இருக்கும், ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஷிஃப்ட் ஆகி கடைசியா 8 பிட்டும் வந்து பேரலா இங்க அப்பியர் ஆகும். அதான் சீரியல் இன் பேரலல். அப்புறம் இங்க பாருங்க 74164க்கு முன்னாடி வந்து ஸ்லாஷ் போட்டு 54ன்னு போட்டுருக்குது. 54னா என்ன அப்படின்னா 54 சீரிஸ்னு ஒன்று இருக்கு, 74 சீரிஸ்னு ஒன்று இருக்கு. டிடிஎல் ஐசிஸ்ல வந்து 74 சீரிஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கமர்ஷியலா ஜென்ரல் யூஸ்க்கு பர்பஸ் யூஸ்க்கு உள்ளது, அதான் 74 சீரிஸ். இந்த 54ங்கிறது என்னன்னா மிலிட்டரி யூஸ், ஆர்மி மிலிட்டரி டிஃபென்ஸ் யூஸ்க்காக. அது வந்து இன்னும் கொஞ்சம் தரம் கூடுதலா இருக்கும், குவாலிட்டி கூடுதலா இருக்கும். அதான் வந்து 54 சீரிஸ். 54 சீரிஸ் வந்து நார்மலா வெளியே கடைகளில் கிடைக்காது உங்களுக்கு. இது ஒன்லி டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக என்ன பண்றாங்க, இது ஸ்பேஸ் ரிசர்ச் பர்பஸ்க்காக இது பயன்படுத்துறாங்க. இந்த ஐசிஸ் வந்து இன்னும் வந்து குவாலிட்டி, இந்த 74 சீரிஸோட ஹை குவாலிட்டியா, டெம்பரேச்சர் வந்து அதிக ரேஞ்சு தாங்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 164 இருக்குல்ல, இப்போ பார்த்தோம்ல அதோட இன்டர்னல் டயக்ராம். இந்த 164 இருக்கு பார்த்தீங்களா, இதோட இன்டர்னல் லாஜிக் டயக்ராம் தான் என்ன பண்ணுறீங்க இங்க போட்டிருக்கோம். இது வந்து 8 பிட் சீரியல் டு பேரலல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு 8 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் உள்ள அமைக்கப்பட்டிருக்கும். 8 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் எண்ணி பாருங்க, 8 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் QAல இருந்து QH வரைக்கும் இருக்கும். அப்புறம் அந்த கிளாக் லைனை பாருங்க, கிளாக் லைன் என்ன பண்ணிருக்காங்க, எல்லா இன்புட்ஸ் கிளாக்லையும் வந்து ஒன்னா கனெக்ட் பண்ணி காமன் கிளாக் லைன் வச்சுட்டாங்க. அப்புறம் கிளியர் லைன் ஒன்று வச்சிருக்காங்க. கிளியர் பின் வந்து அசிங்க்ரோனஸ் இன்புட், அசிங்க்ரோனஸ் இன்புட் கிளியர் பின் வந்து எல்லாத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணி காமன் கிளியர் பின் இங்க வச்சிருக்காங்க. அது ஃப்ரண்ட் எல்லாம் வந்து ஒரு இது போட்டாங்க, இன்வெர்டர் கேட் போட்டாங்க. அது மாதிரி இங்கேயும் இன்வெர்டர் கேட் போட்டாங்க. அப்படின்னா அது நெகட்டிவ் எஜெக்ட் கிட்ட இது பாசிட்டிவ் எஜெக்ட் கிட்ட மாத்தி விட்டுருவோம். அது போல இங்க கிளியர் பின் இங்க பாருங்க, இது 1 கொடுத்தாதான் 0 கொடுத்தாதான் கிளியர் ஆகும். ஆனா இங்க இன்வெர்டர் போட்டதுனால இப்ப 0 1 கொடுத்தாலே என்ன ஆகும், கிளியர் ஆகிற மாதிரி மாற்றி அமைச்சு. ஏபி இன்புட்ஸ் இங்க இருக்கு. அப்புறம் பாருங்க ஒரு இன்புட் நேரா போகுது, இன்னொன்று வந்து இன்வெர்ட் ஆகி இங்க போகுது. ஸோ இந்த சீரியல் இன்புட் இங்க கொடுக்கணும், ஏபியில கொடுக்கணும், பேரலா இங்க அவுட்புட் வரும். இதான் சீரியல் இன் பேரலல் அவுட் 74164ஓட இன்டர்னல் லாஜிக் டயக்ராம், உள்புற சர்க்கியூட், உட்புற தர்க்க சுற்று. நெக்ஸ்ட் பாருங்க 74166. இது ஐசிஸ் பாத்தீங்கன்னா பேரலல் இன் சீரியல் அவுட், பேரலல் இன் சீரியல் அவுட் ஐசி. பேரலல் இன் சீரியல் அவுட்னு கேட்டீங்கன்னா பேரலா இன்புட் உள்ள போகும். இந்த பேரலல் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த என்ன பண்ணுங்க, ABCD அப்படின்னா நம்ம கொடுக்கறதே பேரலா கொடுக்கணும். அதாவது வந்து நம்ம 8 பிட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே இதுல ABCDEFGHல வந்து 8 பிட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு கிளாக் கொடுத்தீங்கன்னா 8 பிட்டுமே ஒரே சமயத்துல உள்ள போயிடும். அதுதான் இதுல ஸ்பெஷாலிட்டி. பேரலல் இன் சீரியல் அவுட் வரும்போது சீரியலா வரும், 1 by 1 வெளியில வரும். இது இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க சீரியல் இன்புட் இங்க இருக்கு. இது வந்து அதாவது இது என்னன்னா, இந்த ஐசியை வந்து SIPOவும் இந்த இடத்துல கிளாக் கொடுக்குறோம், இங்க இருந்து கிரவுண்டு சப்ளை. இது இதுல பாத்தீங்கன்னா பேரலல் இன்புட் இங்க கொடுத்துருக்கு, அவுட்புட் இதோ இருக்கு பாருங்க, இதோ இருக்கு. இதுதான் சீரியல் அவுட்புட். QH தான் வந்து சீரியல் அவுட்புட். H தானே லாஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப், அந்த ஹெச்சோட லாஸ்ட் அவுட்புட். ஸோ அது இந்த பேரலாவும் இன்புட் பண்ணலாம். இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியலாவும் இன்புட் பண்ணக்கூடியதாகவும் பேரலாவும் இன்புட் பண்ணக்கூடியதாகவும் உள்ள அமைப்பை கொண்டு இருக்குது. பாருங்க, சீரியல் இன்புட்டாவும் இதை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா நாவும் 1 by 1 நீங்க 8 பிட் டேட்டாவும் கொடுக்கணும், கிளாக் கொடுத்து உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த அமைப்பு. அல்லது நீங்க பேரலாவும் இன்புட் கொடுக்கலாம். ஒரே ஐசிலே 2 ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி யூனிவர்சலா செஞ்சிருக்கிறாங்க.
அதனாலதான் வந்து 2 ஆப்ஷன் இந்த எஸ்ஐ எஸ்ஓவும் வேலை செய்யும், எஸ்ஐ எஸ்ஓவும் வேலை செய்யும், பிஏ எஸ்ஓவும் வேலை செய்யும். சீரியலின் சீரியல் ஓட்டா வேலை செய்யும், பேரலின் சீரியல் ஓட்டாவும் வேலை செய்யும். பட் பேரலின் பேரலல் ஓட்டா வேலை செய்யாது. அதுக்கு அடுத்த ஐசி இருக்குது. இதோட இன்டர்னல் லாஜிக் இது. இப்ப இந்த 166 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 166ஓட இன்டர்னல் லாஜிக். இன்டர்னல் லாஜிக் பாத்தீங்கன்னா அது உள்ள விரிவா உள்ள என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. இதுல வந்து இதை பாருங்க, சீரியல் இன்புட்டும் போகுது, பேரலல் இன்புட்டும் இருக்குது. ABCDEF. இந்த டயக்ராம் வந்து பிக் டயக்ராம். அது ரொம்ப நீட்டமா இருக்கும். அதனால இது வந்து ஒரு 3 பிட்டை மட்டும் காமிச்சிருக்கோம். மீதியை வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இதுல கட் பண்ணிருக்கேன். ஸோ ABC அப்புறம் DEFH வரைக்கும் போகும். அந்த ஒவ்வொரு பிட்டுக்கும் இதே போல அமைப்பு இருக்கும். ஒவ்வொரு பிட்டுக்கும் இது போல அமைப்பு இருக்கும். A பிட்டுக்கு இது போல அமைப்பு, B பிட்டு போறதுக்கு இது போல அமைப்பு, C பிட்டு போறதுக்கு இது போல அமைப்பு. அப்புறம் ஒவ்வொரு A பிட்டுக்கு A ஸ்டோர் பண்றதுக்கு இங்க ஒரு ஃபிளிப் ஃப்ளாப், B ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஃபிளிப் ஃப்ளாப், அது மாதிரி C ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு தெரியல, அந்த இடத்துல என்னென்ன இருக்குது. Cக்கு இந்த மாதிரி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் 8 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து இதே அமைப்புல தான் இருக்கும். இது அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். அதோடைய கீழ்ப்புறத்தை காமிச்சிருக்கணும். பாருங்க, ஹெச் வரைக்கும் இந்த போட்டு பாருங்க. அதோடைய மீதி பகுதி இது, ஏலியர் டயக்ராமோட மீதி பகுதி இது. ஜிக்கு ஒரு ஃபிளிப் ஃப்ளாப், ஹெச்சுக்கு ஒரு ஃபிளிப் ஃப்ளாப், இது போல இங்க அமைப்பு இருக்குது. இது வந்து முழு டயக்ராமும் என்ன பண்ண முடியாது, பிக் டயக்ராமா இருக்கிறதுனால ஒரே ஸ்லைட்ல காட்ட முடியாது. அதனால பிரிச்சு 2 ஸ்லைடில் என்ன பண்ணிக்கோம், காட்டிருக்கோம். அடுத்தது PIPO, பேரலலின் பேரலல் அவுட். பேரலா கொடுத்து பேரலா வருங்க, D5 கொடுக்குறோம், Q5 வெளில வருது, D6 கொடுக்குறோம், Q6 வெளில வருது. இது 6 பிட் பேரலலின் பேரலல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வருது. 6 பிட் பேரலலின் பேரலல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். அதனால வந்து பேரலலா இன்புட் கொடுத்து பேரலலா அவுட்புட் எடுக்கும். ஓகே, இது போல இந்த 4 வகைக்கும் வந்து ஐசிஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.